ஒரு சின்ன கிராமத்தில் கந்தன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான். அவன் தந்தை ஒரு விவசாயி, அம்மா வீட்டு வேலை பார்க்கிறாள். அவன் ஒரு நாள் பள்ளிக்குச் சென்றான். அன்று ஆசிரியர் முருகனை பற்றி பாடம் எடுக்கிறார். அப்போது அவர் பழனி முருகனை பற்றி கூறுகிறார். முருகன் நற்பண்புகளை பற்றி கூற கூற கந்தன் மிகவும் ஆர்வம் கொண்டான். பின்பு வீட்டிற்கு வந்து அவன் அம்மா அப்பாவிடம் நடந்த எல்லாவற்றையும் கூறினான். அப்போது அவர்கள், ஆம் கந்தா, நாங்கள் இருவரும் முருக பக்தர்கள் என்று உனக்கு தெரியாதா? முருகன் ஒரு நம்பிக்கை தெய்வம். அவர் அருளுக்கு அளவு என்பதே கிடையாது என்றார்கள். பின்பு அந்த சிறுவன், அப்பா அம்மா, நான் நாளை பழனி மலைக்கு பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் பெற்றோர்கள், வேண்டாம் கந்தா, நீ ஒரு சின்ன குழந்தை, நீ எப்படி பயணம் மேற்கொள்வாய் என்றனர். அதற்கு அந்த சிறுவன், இல்லை இல்லை, நான் போவேன் என்று மறுநாள் காலையில் சிறிது தண்ணீர், 4 இட்லி, கொஞ்சம் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு பயணம் மேற்கொண்டான். செல்லும்போது வழியில் ஒரு வயதான ஒரு பாட்டி தண்ணீர் தாகத்துடன் இருந்தார். அந்த பாட்டி தண்ணீர் கேட்டால் இவனிடம் இருந்த தண்ணீரை கொடுத்தான். அந்த பாட்டி நன்றி கூற மீண்டும் பயணத்தை தொடங்கினான். மீண்டும் செல்லும் வழியில் ஒரு குரங்கு பசியுடன் இருந்தது. அதை பார்த்து இருந்த அந்த குரங்கிடம் கொடுத்தான். மீண்டும் பயணம் தொடங்கியது. சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு சின்ன பையன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்றான். தன்னிடம் இருந்த இட்லியையும் கொடுத்து விட்டான். பின்பு மீண்டும் பயணத்தை தொடங்கினான். கொஞ்ச தூரம் சென்றான். அவனால் நடக்க முடியவில்லை. பசியுடன் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்தான். அப்போது ஒரு யாசகர் வந்து, என்ன தம்பி, என்னாச்சு என்றார். அவன், எனக்கு மிகவும் பசிக்கிறது, என்னிடம் இருந்த உணவை அனைத்தையும் கொடுத்து விட்டேன், இப்போது எனக்கு பசிமயக்கமாக உள்ளது என்றான். அந்த யாசகர், கண்ணை மூடு என்றார். அப்போது அந்த யாசகர் கந்தன் தலையில் கை வைத்தார். கண்ணை திறந்து பார்த்தான். அந்த யாசகர் அங்கே இல்லை. ஆனால் கந்தன் பசி பறந்து போய்விட்டது. மீண்டும் உற்சாகத்துடன் சந்தோஷத்தில் தொடங்கினான். இறுதியாக கந்தன் பழனி கோவிலை அடைந்தான். அப்போது முருகப்பெருமானின் முகத்தை பார்க்கும்போது கந்தனுக்கு அந்த பாட்டின் முகம், குரங்கின் முகம், அந்த சின்ன பையன் முகம், யாசகர் முகம் எல்லாம் கண்முன் வந்தது. மீண்டும் பார்க்கிறான். முருகப்பெருமானின் முகம் தெரிகிறது. உடனே யாசகராக முருகப்பெருமான் வந்து நடந்த அனைத்தையும் கூறி வந்தது. நான் தான் என்றார். எல்லாம் முருகனே. முருகர் அப்போது, நீ வாழ்வில் நன்றாக இருப்பாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படியும், உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்றார். மிகவும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் கந்தன். வந்தவுடன் அப்பா அம்மாவிடம் நடந்த எல்லாவற்றையும் கூறினான். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் குடும்பத்துடன் பழனிக்கு சென்று அருள் பெற்று வந்தார்கள். முருகனை நம்பினோர் கைவிடப்படார்.